Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா application of equipartition of energy. Thermodynamicsல equipartition of energy னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த equipartition of energy ஓட application. அதோட application என்னன்னு பாத்தீங்கன்னா specific heat of an ideal gas. ஒரு ideal gas ஓட specific heats calculate பண்றதுக்கு அந்த equipartition of energy வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ அதனால equipartition of energy ஓட ஒரு application தான் என்னன்னா specific heat of an ideal gas. So, ஒவ்வொரு ஐடியல் கேஸுக்கும் நம்ம ஸ்பெசிபிக் ஹீட்டை கால்குலேட் பண்ணிட முடியும் by using equipartition of energy. அதுக்கு முன்னாடி மேயர்ஸ் ரிலேஷன் ஒரு ரிலேஷன் இருக்கு. Cp minus Cv equal to capital R. இது வந்து என்னன்னா மேயர்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிலேஷன் வந்து நமக்கு தெரியணும். ஒரு ஐடியல் கேஸ் இருந்தது அப்படின்னா அதோட Cp, C suffix P அப்படின்னா என்ன அர்த்தம்? Specific heat capacity of the gas at constant pressure. அதனால தான் C suffix P. C suffix V அப்படின்னா specific heat capacity of the gas at constant volume. So constant pressureங்கிறதுனால subscriptல P, constant volumeங்கிறதுனால subscriptல V. So Cp minus Cv equal to R அப்படிங்கிற மேயர்ஸ் ரிலேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடியல் கேஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்பெசிபிக் ஹீட்ஸை கால்குலேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து மோனோ அட்டாமிக் கேஸுக்கு வந்து பண்ணிடலாம். ஸோ மோனோ அட்டாமிக் கேஸ் மாலிக்யூல். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த எனர்ஜி சரியா, எனர்ஜி வந்து எவ்வளவு அப்படிங்கிறது தெரியணும். எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா U, கேபிட்டல் லெட்டர் U, இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ மோனோ அட்டாமிக் கேஸ் மாலிக்யூல்ஸ்க்கு 3/2 kT. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கு வந்து 1/2 kT அப்படிங்கிற எனர்ஜி வரும். ஸோ 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இங்க இருக்கிறதுனால 3/2 kT. இது வந்து அதோட அந்த இன்டர்னல் எனர்ஜி. ஃபார் 1 mole ஆஃப் ஐடியல் கேஸ் எனர்ஜி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட நம்ம அவகாட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் இன்டூ Na, n suffix A, அவகாட்ரோ நம்பர். அவகாட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னு பாருங்க, 3/2 RT, because R is equal to K into Na. இந்த K வையும் N ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா R, gas constant. So for 1 mole of an ideal gas, energy வந்து U equal to 3/2 RT. இப்போ specific heat capacity at constant volume Cv equal to du by dt. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 3/2 R அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபார் மோனோஅட்டாமிக் கேஸ் மாலிக்யூல் Cv equal to 3/2 R. அப்போ இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் மேயர்ஸ் ரிலேஷனை வச்சு பார்க்கும்போது Cp equal to Cv plus R. அப்போ இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா 3/2 R plus R. அப்போ Cp வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/2 R. சோ Cv வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/2 R. Cpங்கிறது 5/2 R. சோ இது வந்து நமக்கு கிடைச்சாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடியபேட்டிக் எக்ஸ்போனன்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அடியபேட்டிக் எக்ஸ்போனன்ட் அல்லது ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் த கேஸ், காமான்னு சொல்லுவாங்க. தட் இஸ் Cp divided by Cv. இது வந்து காமன். இந்த ஃபார்முலா வந்து காமன் ஃபார் எனி டைப் ஆஃப் கேஸ் மாலிக்யூல்ஸ். ஸோ காமா ஈக்குவல் டு Cp by Cv. Cp இங்க என்ன இருக்கு? 5/2 R. Cv வந்து என்ன இருக்கு? 3/2 R. இப்போ காமா வந்து எவ்வளவு வருது? 5/3 ஃபார் மோனோ அட்டாமிக் ஐடியல் கேஸ். இந்த டைஅட்டாமிக் மாலிக்யூலுக்கு பாருங்க, டைஅட்டாமிக் மாலிக்யூலுக்கு லோ டெம்பரேச்சர் அல்லது நார்மல் டெம்பரேச்சர், சரிங்களா, நார்மல் டெம்பரேச்சர் அல்லது லோ டெம்பரேச்சர்னு சொல்லலாம். ஸோ இந்த நார்மல் டெம்பரேச்சர்ஸ் பொறுத்த அளவு நார்மல் டெம்பரேச்சர்ல இதோட எனர்ஜி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/2 kT அப்படின்னு வரும். ஸோ ஃபார் 1 mole of an ideal diatomic gas molecule,
U equal to 5/2 kT into Na. அப்போ U equal to என்ன வரும் 5/2 RT அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ CV வந்து என்ன வரும் du by dt. இப்போ du by dt ன்னு வரும்போது 5/2 R. அப்போ CP என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/2 R plus R. மேயர்ஸ் ரிலேஷன் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி வரும். அப்போ CP என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7/2 R அப்படின்னு வரும். அப்ப இந்த காமா வேல்யூ காமா வந்து சிபி பை சிவி இல்லையா, அது வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7/2 R divided by 5/2 R. இப்போ காமா வந்து 7/5, that is 1.40. இது வந்து diatomic molecule at normal temperature. High temperature high temperatures வந்து நம்ம பார்க்கும்போது U வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 7/2 kT for 1 mole of gas அப்படின்னு வரும்போது U equal to 7/2 RT. for CV equal to du by dt, that is 7/2 R. for CP is equal to 7/2 R plus R, that is 9/2 R. So அப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்க, காமா equal to CP by CV. அப்போ வந்து 9/2 R divided by 7/2 R அப்படின்னு வரும். that will give you 9/7. so இது வந்து என்ன வரும் காமா அப்படின்னு பாத்தீங்கன்னா that is 1. so 9 வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். so 1.28 சரிங்களா, 1.28 அந்த மாதிரி வந்து வரும். so that is 1.28. so இங்க வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு 1.4, ஹையர் டெம்பரேச்சர் போகும்போது 1.28 அப்படின்னு சொல்லி டயட்டாமிக் மாலிக்யூலுக்கு நமக்கு வந்திருக்குது. அடுத்ததா ட்ரையட்டாமிக் மாலிக்யூலுக்கு நம்ம ட்ரையட்டாமிக் மாலிக்யூல்ல ஃபர்ஸ்ட் லீனியர் ட்ரையட்டாமிக் மாலிக்யூலுக்கு பார்க்கலாம். லீனியர் ட்ரையட்டாமிக் மாலிக்யூல். இந்த லீனியர் ட்ரையட்டாமிக் மாலிக்யூலுக்கு எனர்ஜி பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து இதுல எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தோம்னா ஹையர் டெம்பரேச்சர் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹையர் டெம்பரேச்சர்ல 7 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அப்போ இந்த U வந்து 7/2 kT ன்னு வரும். அப்போ 1 mole ஆஃப் ஐடியல் கேஸ் அப்படின்னு வரும்போது U வந்து என்ன வரும் அப்படின்னா 7/2 RT அப்படின்னு சொல்லி வரும். இப்போ CV அப்படின்றது du by dt. அப்போ வந்து 7/2 R. CPங்கிறது CV plus R. இப்போ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7/2 R plus R, that is 9/2 R. இது CP. so அந்த காமா அடியபேட்டிக் எக்ஸ்போனன்ட் வந்து CP by CV equal to 9/2 R divided by 7/2 R. so அப்போ காமாவோட வேல்யூ வந்து 9/7. so இது வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்பதான் பார்த்தோம் இல்லையா, so 9/7. so 9/7, so 1.28 சரிங்களா, 1.28 இந்த மாதிரி வந்து நமக்கு வரும். ஸோ அப்கோர்ஸ் வந்து ஒரு டயட்டாமிக் மாலிக்யூலுக்கு ஹையர் டெம்பரேச்சருக்கு என்ன வருமோ அதே தான் வரும், ஏன்னா எனர்ஜிஸ் வந்து சேம் தான். ஸோ அதனால வந்து அது அப்படியே ரிப்பீட் ஆனதுல நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இதுக்கப்புறமா வந்து ட்ரையட்டாமிக் மாலிக்யூல் நம்ம வந்து பார்க்கலாம். நான் லீனியர் ட்ரையட்டாமிக் மாலிக்யூல்ல நான் லீனியர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து U equal to 6/2 kT அப்படின்னு சொல்லி வரும். 6/2 kT அப்படிங்கும் போது 3 kT. அப்போ நமக்கு வந்து ஃபார் 1 mole ஆஃப் ஐடியல் கேஸ் 1 mole ஆஃப் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லும் போது U வந்து என்ன வரும் 3 RT அப்படின்னு வரும். ஸோ CV equal to
du by dt ன்னு வரும்போது 3r. So that means Cp equal to Cv plus R. So that is 3r plus R. இந்த 4r அப்படின்னு வரும். ஸோ அப்போ காமா வந்து Cp by Cv ன்னு வரும்போது 4r by 3r, that is 4 by 3 for 1.33 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காமாவோட வேல்யூ ஒவ்வொரு கேஸ்லையும் எவ்வளோங்கிறது நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டே வந்துட்டோம். தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டடா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் மாலிக்யூலுக்கும், அதாவது மோனோஅட்டாமிக், டைஅட்டாமிக், அதே மாதிரி லீனியர் ட்ரைஅட்டாமிக், நான் லீனியர் ட்ரைஅட்டாமிக், இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிபி வேல்யூஸ்லாம் நமக்கு தேவைப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா அந்த வேல்யூஸை டைரக்டா நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியா அப்ளை பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். எப்படி கொண்டு வரணுங்கிற மெத்தடும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சப்போஸ் நமக்கு மறந்து போனாலும் கூட நம்ம இந்த மெத்தட்ல அதை வந்து சால்வ் பண்ணி இந்த காமா வேல்யூஸ், சிபி வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.